வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes இங்கிலீஷ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மிஸ்டர் விஜயராஜா அப்படிங்கிறவங்க மதுரையிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த 2 to 3 minutes இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஒரு எபிசோட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிசன் லிட்டில் லேர்ன் லாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 4L டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி, அதாவது லிசன் லிட்டில் லேர்ன் லாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு. சரி, கண்டிப்பாக நம்ம இந்த டைட்டிலை ஃப்யூச்சரில் நம்ம பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு எபிசோடுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ நம்ம இதிலே போயிடலாம். தென் கண்டிப்பாக இந்த லிசன் லிட்டில் லேர்ன் லாட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது கேட்குறதுக்கு. தேங்க்யூ மிஸ்டர் விஜயராஜா சார். கண்டிப்பாக இந்த ஒரு எபிசோடோடைய நேமை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம சேனலுக்கு எல்லாருமே அந்த ஒரு இன்வால்மெண்ட் எடுத்து அவங்களுடைய சஜஷன் சொல்கிறது, அவங்களுடைய காமெண்ட்ஸை சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு வெக்காப் எடுத்துகிட்டு அதை மட்டும் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வெக்காபுலரி மறந்துடுது மேம், ஆனால் எனக்கு நிறைய தெரியுது, மீனிங் தெரியுது, ஆனால் எனக்கு சீக்கிரத்துலேயே அது மறந்துடுது, அது எப்படி எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெக்காபுலரி மறக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்து தான் போகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு வெக்காப்கே நீங்கள் ஒரு 5 to 8 சென்டென்சஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 சென்டென்சஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாலஸ் ஆறுதல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே காமெண்ட்டில் உங்களுடைய ஓன் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சென்டென்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த சென்டென்ஸ்லேயே ரொம்ப மைன்யூட் எரர்ஸ் தான் இருந்தது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் சாலஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வெக்காபுலரிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். சாலஸ் ஆறுதல். இப்போ அந்த சாலஸ் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரிக்கு நம்ம ஒரு 8 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். God and music were solace to us during the COVID period. God and music were solace to us during the COVID period. அதாவது அந்த கோவிட் காலகட்டத்தின் பொழுது எங்களுக்கு கடவுளும் இசையும் தான் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். Listening to sermon is solace to me during family problems. Listening to sermons is solace to me during family problems. அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கு அப்போ எனக்கு சர்மன்ஸ் அப்படின்னா அந்த பிரசங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதே மாதிரி பிரசங்கங்கள் கேட்குறது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். My friend is always a solace to me. My friend is always a solace to me. என்னுடைய நண்பன் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆறுதலான ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். Going on an outing gives me solace. Going on an outing gives me solace. எனக்கு வெளில போகிறது அப்படிங்கிறது எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இல்லையா. ஒருத்தவங்களுக்கு இசை கேட்கும்போது, ஒருத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது, ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, ஒருத்தவங்களுக்கு வெளில போகும்போது, சில பேருக்கு புத்தகங்கள் படிக்கும்போது, இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இல்லையா. Reading good books was a solace to me during my difficult times. Reading good books was a solace to me during my difficult times. என்னுடைய கடினமான நேரங்களில் எனக்கு அந்த புத்தகம் படித்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. She finds solace in photography. She finds solace in photography. அவளுக்கு இந்த ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, புகைப்படங்கள் எடுக்கிறது. ஃபோட்டோகிராஃபியில் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அவளுக்கு கொடுக்குற விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. I was a great solace to my friend during her hard time.
ஐ வாஸ் அ கிரேட் solace டு மை ஃப்ரெண்ட் டியூரிங் ஹர் ஹார்ட் டைம். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டோடைய கடினமான நேரத்தில் நான் வந்து அவளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதில் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் கொடுத்த சென்டென்ஸ் தான். அதை தான் இப்போதைக்கு நாம் பார்த்துட்ருக்கோம். ஃபைனல் சென்டென்ஸ், when I was in a difficult period, God was my only solace. அதாவது நான் வந்து கடினமான நேரத்தில் இருந்தப்போ கடவுள் மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார். ஓகேவா? தட்ஸ் இட். அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 8 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சாலஸ் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரிக்கே. இனி உங்களுக்கு இந்த வேர்டு மறக்குமா? கண்டிப்பாக மறக்காது. இதுதான் ட்ரிக். அதுதான் சொல்கிறேன், ஒரு வேர்டுக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த வேர்டை பேஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் மறக்கவே மறக்காது. தென் ஒன் மோர் திங், இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4.5 இயர்ஸாக 2019 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4.5 இயர்ஸாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் பார்த்த மேக்ஸிமம் கிராமர் பார்ட் எல்லாத்தையுமே, தட் மீன்ஸ் டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டைரக்ட், இன்டைரக்ட், தென் அதுக்கப்புறம் வந்து வேறு இன்னும் ஸ்டாப் பண்ண தென் பாசிவ் வாய்ஸ், இந்த 8 பெரிய கிராமர் பார்ட்டோடைய பிளேலிஸ்ட் ப்ளஸ் 500 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் வித் தமிழ் மீனிங்கோட எல்லாமே த்ரூ தமிழ் டிரான்ஸ்லேஷனோட நம்மக்கிட்ட வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்காக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த புக் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வைப்போம். சென்னையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸில் புக்கு கிடைக்கும். சென்னை இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வேறு எங்கேயாவது வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு புக் வரும். ஓகேவா? கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி எனக்கு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா அட்ரஸ் கிளியராக இருந்தால் தான் புக்கை எனக்கு கொரியர் பண்ணி வைக்க முடியும். தட்ஸ் இட். Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.